நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயிர்ந்தாலும் தாய்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சென்டரை திறந்து வைத்து தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மூணாவது வந்து the soul of the hospital is nursing staffs and the paramedical team. நாலாவது தலைசிறந்த நிர்வாகம். இது வந்து ஃபுல் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு அநேகமாக எல்லாமே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. This is a 400 bedded facility, one of the largest hospital in India. புதுசு ரொம்ப பெருசு, ரொம்ப அழகா நீங்க எல்லாம் பேசுறது என்ன பேசுறது ரொம்ப அருமையா பேசுறீங்க. இங்க வந்திருக்கிற டாக்டர்கள் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சகோதரி டாக்டர் சந்திரலேகாவுடைய வளர்ச்சி பிரமிக்க வைக்கிறது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்காரு. அதுதான் அவருடைய கனவு டாக்டர் வேலுச்சாமி அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அருமையான வளர்ச்சி எல்லாம் மாட்டீங்க. இங்க வந்து ரியல் ஹீரோன்னு பார்த்தா டாக்டர் ராஜசுந்தரம் தான். நீங்க வந்து ஒரு டாக்டராகவும் இல்லாம, நீங்க டாக்டரா மட்டும் இல்லாம ஒரு பெரிய மனிதாபிமானம் கொண்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக எனக்கு இங்க பேசின பேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அவங்களுடைய அனுபவம் வந்து உண்மையிலேயே தைரியமா நம்ம அந்த பேஷன்ஸையும் பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் வந்து உங்களுடைய நோய் குணமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம அப்செட் ஆயிட்டம் அப்செட்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நாங்களும் காரணம். சினிமாவில் ஆரம்பிச்சு அப்படிங்கிறது அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணி இன்னைக்கு அந்த கேன்சருக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கே நிறைய பேருக்கு எப்படி கியூர் ஆயிருக்காங்க அப்படின்னு. நான் வந்து டாக்டர் ராஜசுந்தரம் கிட்ட கேட்டேன், எங்க டாக்டர் இந்த கீமோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு. இல்லைங்க, நீங்க இன்னும் அம்பாஸ்டர் காலத்துலயே இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப டெவலப்மெண்ட் டெஸ்ட்ல லெவலுக்கு வந்துருச்சு. முதல் மாதிரி எல்லாம் பெயின்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது வந்து அங்க வர்ற பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு குணமாகி போறாங்க அப்படிங்கிறது அவருடைய சக்சஸ் ரேட். பொதுவா நான் யோசிப்பேன், ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு வளரணும்னு வாழ்ந்தனா என்ன தப்பா போயிருந்தா அங்க நிறைய பேஷண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற மக்களுக்கு நடுவில் நிறைய நோய் வரணும்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி இல்லை, நோய் வருதும் வராததை தடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்டல் சிஸ்டத்துல வந்து எத்தனையோ வருமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு வரையில அங்க வந்து குணப்படுத்துற அந்த சக்சஸ் ரேட்டை பொறுத்ததான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேல பெரிய மரியாதை வரும். அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மேல வந்திருக்கு. ஏன்னா முதல்ல ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகி இன்னைக்கு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, முதல் மினரல் வாட்டர் வந்தப்ப அதுக்கு பேர் வந்து பிஸ்லரி. இன்னைக்கு கூட எங்க சினிமால வந்து சார் பிஸ்லரி வாங்கிட்டு வரேன் சார், எதுக்கு சார் ஏதாவது தண்ணி ரொம்ப உங்களுக்கு சளி பிடிச்சி போகுது, இந்தாங்க சார் பிஸ்லரி வாட்டர். அது பிஸ்லரியா இருக்காது, அது வந்து பிராண்ட் வேறையா இருக்கும். ஆனா மினரல் வாட்டர்னால அது பிஸ்லரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னால வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி வேற ஃபெர்டிலிட்டி சென்டர் போனாலும் கூட ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு பேர் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்க பேசுன இங்க வந்து இவ்வளவு ரொம்ப டச்சிங்கா நடக்க வேண்டிய ஒரு விழா வந்து பேஷன்ஸ் எல்லாம் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு அவங்க முதல்ல பேசினார் பேஷண்ட் பேரை தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. எல்லாருமே டாக்டரை பத்தி பெரிய அவங்க புகழ்ந்து பேசினாங்க. நிறைய பேர் எமோஷனல் ஆனாங்க. டெஃபினட்டா
நான் ஒரு கேன்சர் பேஷண்டா இருந்து கியூர் ஆயிருந்து இங்க வந்து பேசினேன், என்னாலையும் கூட பேச முடியல, ரொம்ப ஜோக் ஆகி அந்த மாதிரி தான். ஆனா அப்படி இருக்கிறவங்களோட பேஷன்ஸ் ஜோக் அடிச்சு என் படத்தோடைய டைலாக் எல்லாம் பேசி என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டா, ஐஸ்வர்யா கேன்சர் சென்டருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அது மாதிரி நம்ம ஒரு நல்ல வசனத்துக்கு வந்து நடிகர்கள் காலத்தை தூக்கி விட்டுருக்காரு. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து ரைட்டர் விசு. நான் எப்பவுமே சொல்லிடுவேன், இது வந்து சத்யராஜ் முகத்தின் மூலமா வந்திருக்கலாம், ஆனா இதுக்கு சொந்தக்காரர் ரைட்டர் விசு தான். அதே மாதிரி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னா அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து மணிவண்ணன். நான் வந்து என் முகத்தின் மூலமா வந்திருக்கேன், அதுதான் முக்கியமானது. ஆனா இந்த டயலாக் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, நம்ம தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசல, நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பயங்கர ரொம்ப வைரல் ஆயிடுறீங்க, சிஎம்ஏ இந்த டயலாக் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு சுத்தி காட்டுறாங்க, அவ்வளவு அற்புதமானது, அவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி பேசுறவரு அவரு ஸ்கூல் பாய் தெரியல, ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னாரு, நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்ச கோயம்புத்தூர்ல அவரு பிஎஸ்சியில படிச்சாரு அப்படின்னு. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு 71 74 வரைக்கும் நினைக்கிறேன், அவர் என்னோட ரொம்ப ஜூனியர். அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு, இன்னைக்கு டாக்டர்ஸ் கம் என்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆகி போச்சு. டாக்டர்ஸ் கம் என்ஜினியர், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்க வந்து டாக்டர்ஸ் கம் எம்பிஏ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து வியாபார ரீதியாக நல்லா ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும். டெக்னிக்கலாவும் வந்து வெறும் மருத்துவம் மட்டும் தெரியாம அவர் ஒரு என்ஜினியராகவும் இருந்தாங்க. அந்த அதை தெரிஞ்சுக்கிறது வந்து டாக்டர் படிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதா. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஒரு கேமராமேன் இருக்காரு, நம்ம மேடம் பேசினாங்க பூமடி வாசல் கேமராமேன் பாபு சார் போட்டி. இப்போ ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அன்னைக்கு வந்து பிலிம்ல எடுத்தோம், இன்னைக்கு வந்து டிஜிட்டல், இன்னைக்கு வேற என்னென்னமோ விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு, ட்ரோன் வந்துருச்சு, பல விதமான கேமரா. நானே ஒரு ஷூட்டிங் போட்டதையும் புதுசா கேமரா பார்க்கிறேன். அப்போ இந்த கேமராமேன் வந்து ஒரு நல்ல திறமையான ஒளிப்பதிவாளராக இருந்து ஒரு கற்பனை வளம் இருந்தா மட்டும் பத்தாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓரளவுக்கு நடிச்சா மட்டும் போதும் இருக்கிறது நாங்க தான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, யாரோ டைலாக் வச்சு கொடுத்துருவாங்க, எந்த கேமரால எடுத்தா, எல்லா பிலிம்ல எடுத்தாங்க, டிஜிட்டல் எடுத்தாங்க, எதுல எடுத்தாங்க, நாங்க வந்து ஒழுங்கா மரியாதையா நடிச்சுட்டு போயிட்டோம்னா வேலை மாட்டோம், அவ்வளவுதான். அதுவும் இனிமே சரியா நடிக்கலான்னு ஏஐல கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு இப்போ ஹிந்தி படத்துல எனக்கு தெரிஞ்சதுல 1.5 லாங்குவேஜ் தான், ஒரு தமிழா அரை இங்கிலீஷ், இதை வச்சுதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். 1.5 லாங்குவேஜ் தாங்க எனக்கு தெரியும், ஹிந்தி என்னால பேச முடியாது அப்படின்னா, இல்ல சார் நீங்க வந்து தமிழ்லயே பேசுங்க சார், ஏஐ வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால இனிமே வந்து தனியா ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறார். எங்களை நாங்க தான் நடிப்போம், வேற யாரும் நடிச்சுக்கிட்டு டியூப் போடுறதுக்கு அந்த காலத்துல வேற விஷயம். அது வந்து ஒரு கண்ணாடி இருக்கும், ஓடி வந்து ஹீரோ டைப் வச்சு அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினை காப்பாற்றுவாரு. வெளியில காதிகள் இருக்கு, அனுத்தனை திறந்து விட்டு இருப்பாங்க. இந்த கண்ணாடி ஒழிச்சு ஒரு சவுண்ட் எல்லாம் போட்டு உள்ள வந்து அப்படி ஒரு விஷயம் ஒரு ஹீரோயிசமா இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கு ட்ரைனிங் வேணும். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, கண்ணாடி வரைக்கும் ஓடி வருவோம், அங்கிருந்து கட் பண்ணி ஒரு டியூப் கண்ணாடி உடைச்சிட்டு குதிப்பாரு. கண்ணாடி அவரு உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். இந்த பெரிய கண்ணாடி கீழே ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்க ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு சுத்தியல் வச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல இவர் வர்றதுக்கும் இதை உடைக்கிறதுக்கும் கரெக்டா செட் ஆச்சுன்னா இவர் மேல கண்ணாடி குத்தாம எந்த கீரலும் பண்ணாம அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து கண்ணாடி இப்பதான் கீழே கொஞ்சம் பெரிய பெரிய கல்கண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு குட்டிக்காரனை போட்டு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கல்கண்டு நம்ம சாப்பிட்டுலாம் வச்சு நாம வாழ்ந்துருக்கு. அது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல வந்து டாக்டர்களா இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத பத்தி அருமையா சொன்னாரு. இங்க சக்சஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் வந்து ஒரு சாதாரண ஆக்டரை வந்து இதை ஓவர் பண்ணி வைக்கிறேன் பெருமையை எனக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து
Over blow. Over blow.